அனைவருக்கும் வணக்கம். வண்ணரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ரிஷபராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. இந்த மாதத்தோட கிரக சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10வது ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. ராகு பகவான் 11வது ஸ்தானத்திலையும் கேது பகவான் 5வது ஸ்தானத்திலையும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் 12வது ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. குரு பகவான் ரிஷபராசிலேயே சஞ்சரிக்க போறாருங்க. புதன் சூரியன் சுக்கிரன் 3 பேருமே முதல் 2 வாரங்கள் ரிஷபராசிலையும் அடுத்த 2 வாரம் மிதுன ராசியிலே சஞ்சரிக்க போறாருங்க. ரிஷபராசிக்கு ராசிநாதனான சுக்கிர பகவானே ரிஷபராசியில ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறது எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்குங்க. தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்குங்க. நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு அது உறுதுணையா இருக்குங்க. ஜூன் மாசத்துல முதல் 2 வாரம் சுக்கிரனும் புதனும் ரிஷபராசியில சஞ்சரிக்க போறாங்க. அடுத்த 2 வாரம் மிதுன ராசியில சஞ்சரிக்க போறாங்க. இதனால குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்குங்க. குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. முக்கியமா குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி தருவீங்க. அவங்களோட விளையாடுவீங்க. அவங்களோட பேசி அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாசத்துல நிறைய இருக்குங்க. ஜூன் முதல் 2 வாரத்தை விட கடைசி 2 வாரத்துல நல்லா பேச்சு திறன் மேம்படுங்க. பேசிய காரியத்தை சாதிச்சிருவீங்க. நிறைய பேச்சினால வருமானம் உங்களுக்கு கிடைக்குங்க. பேச்சினால தொழில் பண்றவங்களுக்கு முதல் 2 வாரத்தை விட கடைசி 2 வாரம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நிறைய லாபங்கள் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துனால லாபங்கள் கிடைக்குங்க. உங்க குழந்தைகள் மூலம் வருமானம் கிடைக்குங்க. அவங்க யாராவது வேலைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்குங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கும் அது கைகூடி வரக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அதே போல திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாசத்துல நல்ல செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்குங்க. மொத்தத்துல கடந்த காலங்களை போல இல்லாம குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுங்க. பண வரவுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க. ஒரு சீரான வளர்ச்சி ஏற்படுங்க. தொழில் ஸ்தானத்துல சனி பகவானே ஆட்சி பலத்தோடு இருக்கனால கடுமையா உழைச்சா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாசத்துல ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதே போல புதிய வீடுகள் வாங்கலான்னு எண்ணம் உருவாகுங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கலாங்க. இது போன்ற வீட்டு சம்பந்தமான எல்லாமே சிறப்பா இருக்குங்க. ஒரு சிலருக்கு வாடகை வருமானம் ஏற்படுற கூட வாய்ப்புகள் இந்த மாசத்துலேருந்தே கிடைக்குங்க. தாயார் வழியில நல்ல ஆதாயம் இருக்குங்க. தாயார் வழி சொந்தங்கள் மூலம் நிறைய லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ஜூன் கடைசி 2 வாரம் ரொம்ப சிறப்பான வாரமா இருக்குங்க. நிறைய லாபங்களை அவங்க எடுக்கலாங்க. இடம் ஏதாவது விற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜூன் கடைசி 2 வாரம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அந்த சமயத்துல நீங்க அந்த நல்ல விலைக்கு உங்க இடத்த விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூமி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல இடமா அமையுங்க. அது பின்னாடி நல்ல லாபத்துக்கு விற்கக்கூடிய இடமா கூட அமையுங்க. ஒரு சிலருக்கு சகோதர சகோதரி வழிகளில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அதே போல் அனாவசிய செலவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவைங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். உடலில் வேர்வை சிந்துற வகையில் ஏதோ ஒரு வேலைகளை செய்யணுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே போல் கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அது கடனாக இருக்கலாம், உங்களை தொழிலில் வர லாபமாக இருக்கலாங்க. இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வீட்டுக்கு குடி போகிறது, இல்லை இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக அமையுங்க. அது பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்களாகட்டும், காலேஜ் படிக்கிற மாணவர்களாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஜூன் மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாகவே அமையுங்க. நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க. எதையும் பாசிட்டிவாகவே இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் அப்ரோச் பண்ணுவாங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 வாரத்தில் சின்ன சின்ன மன உரசல்கள் வந்து போகலாங்க. அது ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டியது இல்லைங்க. செவ்வாய் பகவான் 12வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தாம்பத்தியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகுங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்டையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. கடுமையான சொற்களை பேசுனீங்கன்னா வேலைக்கு வர்றதில் சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல தாங்க மாமனார் வகையிலையும் நீங்கள் கவனத்தோடு செயல்படணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.